நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே சரி, ஏன் ஏழை முதல் பணக்காரன் வரை, ஏன் கோடீஸ்வரன் வரை கடன் வாங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ஏதேனும் ஒரு தருவாயில கடன் வாங்கித்தான் ஆவாங்க. ஸோ அப்படின்றத கடன் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போய் கொண்டே இருக்கும். ஆனால் சில பேத்துக்கு கடன் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கடனும் நோயும் எதிரியும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ அழியும், குறையும், மறையும், எந்த வயசுல எந்த திசை நடக்கும்போது அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு கடனும் நோயும் எதிரியும் எந்த வயதில் எந்த திசையில் குறையும் மறையும் அழியும் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மேச ராசியில வந்த உங்களுக்கு சனிபவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, மேச ராசி ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான். 12 ராசியில முதல் ராசியாக வருவதுதான் இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பலகீனம் இருக்குது. என்னன்னா, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் இவங்க பொறுப்பேற்று மாட்டிக்குவாங்க. அதனாலேயே இந்த பண பிரச்சனை, இந்த கடன் கொடுப்பது வாங்குது போன்ற விஷயத்துல ஜாமீன் கேரண்டி கையெழுத்து அல்லது நீங்க பொறுப்பேற்றுக்கிறது கூடாது, தவிர்க்கணும். குடும்ப கடனுக்காக மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நீங்க பலிகடாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ முதல்ல நீங்க அதுல ஆரம்பத்திலேயே கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இரண்டாவது, முக்கியமா இந்த கடனும் நோயும் எதிரியும் இந்த மூணையுமே குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு பார்த்தா ஜோதிடத்துல 6ஆம் வீடு சொல்லப்படுகிறது. ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடு எதுன்னு பார்த்தா அது கன்னி. அதற்கு அதிபதி யாரு? புதன் பகவான். ஸோ அந்த புதன் கன்னியிலே தான் உச்சம் அடைகிறாரு. உச்சம்னா வளர்ந்துக்கிட்டே போறது. அப்போ எந்த விஷயத்துல கடன் நீங்க வாங்கினா அந்த விஷயம் வளர்ந்துக்கிட்டே போகும், மிக எளிதாக கடன் அடைபடாது. இந்த விஷயத்துல கடன் வாங்கும்போது கூட கவனம் தேவை. அப்படிப்பட்ட விஷயம் எதுங்க அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடு கன்னியாகும், அதற்கு அதிபதி புதனாகவும் இருக்கின்ற காரணத்தினால். ஸோ இந்த புதன் அப்படின்ற ஒரு கிரகம் புதன்கிழமை அன்று இந்த கடன் வாங்குறது கொடுக்கறது போன்ற விஷயங்கள் செய்கின்ற பொழுது அந்த கடனானது வளர்ந்து கொண்டே போகும், சீக்கிரம் முடியாது. ஸோ இந்த புதன்கிழமை கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இந்த கல்விக்காக படிப்புக்காக கல்வி கடன் வாங்குகின்ற பொழுதும் அது உங்களுக்கு பிரச்சனையாகி கொண்டே போகும், இழுத்துக்கிட்டே போகும். மேலும் இந்த சொத்து பத்திரத்தில் ஏதோ வில்லங்கங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, சொத்து பத்திரங்களுக்காக நான் ஒரு கோர்ட் கேஸ் போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுலேயும் கடன் வளர்ந்து கொண்டே போகும். அதற்காக செலவு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உறவில் மாமன் வழி உறவுகளிடம் கடன் வாங்குவது கொடுப்பது போன்ற விஷயத்துல கூடுதல் கவனம் அக்கறை தேவை. அதே போல இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் விஷயத்திலையும் சரி, அல்ல அவங்ககிட்ட கடன் கொடுக்கறது வாங்குறதுலையும் கவனம் தேவை. அதே போல 2 வீலர் வண்டி வாகனம், கார் போன்ற வண்டி வாகனம் அல்லது ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் பணம் கொடுக்கறது அல்லது உங்களுடைய பத்திர டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் கடன் வாங்குறது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அதில் ரொம்ப கவனமாகத்தோடு நீங்கள் இருக்கணும். ஸோ இதுவே இந்த ஜுவல்ஸ் வச்சு நகை வச்சு சில பேர் அடமானம் வாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரத்தையோ வண்டி வாகனம் சம்மந்தமான டாக்குமெண்ட்டையோ ஒரு அடமானத்துக்கு வைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த பத்திரத்தை மீட்டெடுக்கிறதுல பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஃபுல்லாக கடன் அடைச்சாலும் அந்த சிக்கல்கள் வரும், அல்லது அந்த கடனை அடைவிடாமல் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை, இல்லைன்னா கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டிக்குவீங்க. சரிங்க, அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனை எப்பொழுது எந்த வயதில் உங்களுக்கு தீரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. குறிப்பிட்ட ஒரு திசைகள் நடக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் குறையும் மறையும். அது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த சூரிய திசையோ அல்லது சூரிய புத்தியோ அல்லது சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ மேலும் குரு திசையோ குரு புத்தியோ இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசின செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ நடந்தா அந்த ஒரு காலகட்டத்தில் கடன் அறையும் குறையும் மறையும். ஸோ அதுலேயும் குறிப்பாக என்ன ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சரி, இந்த சூரிய புத்தி, சுக்கிர புத்தி, குரு புத்தி அல்லது செவ்வாய் புத்தி, இந்த 4 கிரகங்களுடைய புத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு காலகட்டத்தில் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். காரணம், குருவனுடைய வீடு மீனம், அந்த மீனத்தில் தான் அந்த புதனானவர் நீசம் அடைகிறார், பலம் இழந்து போகிறார். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குரு புத்தி குரு திசை மிகுந்த அளவு நன்மை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க. இதற்கு அடுத்தபடியாக ஒரு நோய் பிரச்சனைனா எந்த மாதிரியான ஒரு நோய் பிரச்சனை அதிகமாக வர வாய்ப்பு உண்டு, இதில் நான் கூடுதல் உடல் அக்கறையில் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வீசிங், சுவாசம், வாக்கு, பல் மற்றும் காது இந்த மாதிரியான உடல் உறுப்புகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும்.
நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்குண்டான அறிகுறிகள் முதலே தென்பட்டா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ ஆலோசனையை உடனே சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரியான நோய் பிரச்சனை வந்து அது வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதுவே எதிரிகள் என்று எடுத்துக்கொண்டா கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க தான் முதல் எதிரி. உங்களுடைய வளர்ச்சிக்கு போட்டி பொறாமை கண்டு உருவாவர்கள் எண்ணிக்கை அதிகம். ஆரம்பத்திலேயே உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பல சூழ்ச்சிகள் துரோகங்கள் பண்ணி ஒரு வலையில ஒரு பிரச்சனை உங்களை சிக்க வச்சிருவாங்க. அதுக்கு முதல்ல கூட பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் எளிய சகோதரர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கூட வேலை பார்க்குறவங்க தான் பல நேரத்தில் எதிரிகளாக உங்களுக்கு மாறுவார்கள், துரோகிகளாகவும் மாறுவார்கள். அதே போல் படிக்கின்ற இடத்துல நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கின்ற இடத்துல உருவாகக்கூடிய எதிரிகள் இறக்கும் வரை அந்த எதிரிகளோட தொந்தரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதுலேயுமே அந்த மாதிரி எதிரிகளும் வளரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவ சம்பந்தமான படிப்பு வேலை தொழில் பார்க்கின்ற இடத்துல மற்றும் வக்கீல் சம்பந்தமான துறைகள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த துறைகள் உருவாகக்கூடிய எதிரிகள் உங்களுக்கு ஓய மாட்டார்கள். இதில் எல்லாமே கூட இருக்கணும். சரி, ஆக மொத்தம் கடனும் இருக்குது, நோயும் இருக்குது, எதிரியும் இருக்குது. இந்த 3 பிரச்சனை மாற்றி மாற்றி ஒரு மனிதனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 3ம் எந்த வயதில் நான் இந்த வயசில் கடன் இல்லாமல் இருந்தேங்க அப்படின்னு நான் எந்த வயதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட வயது காலகட்டங்கள் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 27 வயது, 36 வயது மற்றும் 45 வயது, இதற்கு அடுத்தபடியாக 54 வயது, இதுக்கப்புறம் 63 வயது. இந்த வயசு வரும் பொழுது அந்த வயது நடக்கின்ற அந்த ஒரு வருடங்களில் உங்களுக்கு கை நிறைய காசு பணம் கிடைத்து அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு யோகம் அதிர்ஷ்டன்றது அந்த வயது காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகள் தொந்தரவாக இருந்தாலும் சரி, இந்த வயசு நடக்கின்ற பொழுது அந்த வயது காலகட்டங்களில் இந்த 3ஐயும் அழித்து குறைத்து நிம்மதியாக நீங்கள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை உங்களோட முயற்சியால் நீங்கள் பயன்படுத்திங்க. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு தெய்வ வழிபாடு, இதை நான் பண்ணால் நல்லா இருக்கணும், ஒரு பரிகாரம், நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், இந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களே முதல்ல எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும். மேசராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பது மிக அரிதான ஒரு செயலாக இருக்கும். அதனால் குலதெய்வத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி போய் வணங்கி விட்டு வாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை வணங்கிட்டு இதற்கு அடுத்தபடியாக குதிரை வாகனம் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அழகர் சொல்லலாம், ஐயனார் சொல்லலாம், போன்ற குதிரையை வாகனமாக வைத்திருக்கக்கூடிய கருப்பசாமி, முனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள், ஐயனார் போன்ற தெய்வங்கள், அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் அமாவாசை திதி என்று வணங்க வேண்டும். அந்த அமாவாசை திதி என்று அப்படிப்பட்ட தெய்வங்களை சென்று வணங்கிவிட்டு வர மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும். அதே போல் உயிருள்ள கோழி, சேவல், ஆடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உயிரோட நேர்ந்து வருது, கோயிலுக்கு நேர்ந்து வருது சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள், பல கண்டங்கள் வந்து நீங்கள் தப்பிப்பீர்கள். ஏற்பட்ட கடனாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தப்பிப்பது நிச்சயம். இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. நல்லது. நாம் இன்றைய பதில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.